எஸ்டிஆர் டீம் ஜெயிச்சா என்ன பண்ணணும்? எஸ்டிஆர் டீம் ஜெயிச்சா இது ஏதாவது போடுங்க, நயன்தாரா தூக்கி போடுங்க. அண்ணா 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 ஆல்ரெடி விங்க. அதுல M416 தான் நமக்கு நயன்தாரா. ஓகே கோடி அப்படி போயிட்டியா? இவன் சிலம்பரசன் என்ன? டேய் இவன் நம்ம ஊர்ல எஸ்டிஆர் தானடா, ஒரிஜினல் எஸ்டிஆர்ல பேசிட்டு இருக்கா. நீங்க சொன்னதா அப்படி சொன்னீங்க, அப்படியே திருப்பிட்டீங்க. எஸ்டிஆர் உள்ள போய் விடுங்க. எஸ்டிஆர் உள்ள ஏற்கனவே தனுஷ் டீம் 7 ஒரு டீம் அடிச்சு முடிச்சு விடுது. இந்த டீம் முடிச்சு விட்டாங்க. எஸ்ஆர் வீடியோ அப்பா யோயோ உங்க பாரு எப்படி ஜோன் எடுக்கறான் அப்படியே தரமா. யோயோ எஸ்டிஆர் தான் இது, எஸ்டிஆர்டா இது गाइस. இது எங்க அண்ணன் வேலாயுதம் இல்ல गाइस, இல்ல இது எங்க அண்ணன் வேலாயுதம் கிடையாது, இது வேற யாரோ. எஸ்டிஆர் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார். ஜோனை பிடித்து விட்டார் எஸ்டிஆர். எஸ்டிஆர் அணி அனைத்து அணிகளையும் நாணியாக்கி கொள்வதற்கு முன்கூட்டியே வந்து ஜோனை அருமையாக பிடித்தது, காரை சேவ் செய்தது. பாருங்க எல்லா வீடியோ ஆக்கிரமிப்பு பண்ணுது எஸ்டிஆர் டீம். ஐயோ எஸ்டிஆரா இது? எம்பிடிஎஸ்ல அணி பேரே தெரியாம ஓரமா ஒட்டிட்டு இருந்த எஸ்டிஆரா இது? இப்படி நடந்துட்டு இருக்கு. அவன்லாம் பின்னாடி போய் நிக்கிறான். எவன் முன்னுக்கு வரமாட்டான்னு நினைக்கிறோமோ அவன் தான் அடிச்சு போட்டு பொழக்கிறான். ஐயோ ஐயோ 7 மேட்ச்ல 8 மேட்ச் போடலாமா गाइस? 7 மேட்ச்ல 8 மேட்ச் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு பாரு அடிச்சு புயல் வேகத்துல போறதுனால எங்கயோ போயிட்டு இருக்குது கிரிட்டு. வர தூக்கடானுங்க. ஓகே உள்ள போறாங்க மறுபடியும் எஸ்டிஆர் டீம்ல ஆல்ரெடி ரெண்டு பொட்டி ஊந்துருச்சு. 2 வீரர்கள் ஆளாளம் அணைஞ்சிட்டாங்க. ஹைப்பச்சான் டிஸ்ப்ளே ஆளாளம் அணைஞ்சிட்டாங்க. 2 பேர் ரெஸ்கார்டு எஸ்டிஆர் மட்டும் தான் இருக்காங்க. இவங்களால ஸ்டார்ஸ் நெருப்ப இது பண்ணி வச்சிச்சு. ஸ்டார்ஸ் சசிகள் கொந்தளிச்சிட்டாங்க. ஸ்டார்ஸ் மீண்டு வந்தது, நெருப்பை அணைத்தது. ஸ்டார்ஸோட ஜொலிப்புல நெருப்பே அணைந்தது. ஓ நோ, ஆர் யூ சீரியஸ்? வெரியான ஆமா ஸ்டார்ல 4 பேர் இருக்காங்கண்ணே. எஸ்ஓபிடி ஒரு ஹை ரீச் ஜோன் வேற போடு. எம்பிடிஎஸ் தான் ஜோன், எம்பிடிஎஸ் இவங்க தான் ஜோன். ஓயோ ப்ரோ இன்னும் ஆத்தால இப்படி வருது. 7 போட்டுறாங்க, 7 போட்டலாம். ஆமா ஏன்னா மேட்ச் சும்மா அப்படியே கிர் அப்படின்னு முடியுது गाइस. கிர் அப்படின்னு 7 போட்டுறோம், டெய்லி 7 போட்டுறோம். 721 26 மாறும். 21 நேத்து ஒரு 5 மேட்சஸ் 26. சாய் காலி அவ்வளவுதான். சாய் தூக்கிட்டாங்க. வீட்டஸ் ஆள வரணும். ஆமா சாய் 1 HP. ஆமா அவரே சாய முடிச்சிட்டாங்க. சாய 7 ஆள வர வேண்டியதா. 7 மிச்சம் போட்டாங்க. சாயவே மிச்சம் போட்டாங்களா? இங்க பாருங்க பெண்கள் மேல வருது. ஐயோ இவங்க போட்ட உடனே பிரிச்சுட்டாங்களா गाइस? போட்ட உடனே பிரிக்கப்பட்டதா? ஓ நோ गाइस, ஓ நோ. ரியாக்கு நம்ம ஈஷா ஒரு நேடு போட்டான், கீழே போறது வெறும் உண்டாயிடுச்சு. மறுபடியும் ஒரு நேடு போடுறான். அவ்வளவுதான். 3 அகாலவனம் அடைந்தது. ரியா மட்டும் ஒரு பாயிண்ட் எடுத்த வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. ட்ரோல் அவுட் சைட் ஜோன் ஆயிட்டாங்களா? அவுட் சைட் ஜோன் அப்ப 3 2 1 0 ஜோன் யாருக்கு போனதுடா? பீட்டஸ்க்கு. ஜோன் ஆட்டா பீட்டஸ் கொடுக்குது. ஜோன் பீட் சென்றது. மத்தவங்க எல்லாரும் உள்ள போய் ஆகணும். எல்லாம் உள்ள போணும். எம்பிடி ஜோன்ல பாருங்க. எம்பிடி ஜோனை புடிச்சது பங்கு பாருங்க. நான் குட்டி கொஞ்சம் பட்டுறான். இங்க பாரு பீட்டஸ் கிட்ட ஜோனுக்கு மாறு 3 பேர் அலைவு. ஆமா அவ்வளவுதான். பீட்டஸோட வெற்றி உறுதி செய்யப்படுகிறது. ஃபயர் போட்டதுக்கு காரணம் இதானா? ரியா மட்டும் பொசிஷன் பாயிண்ட்காக உட்கார்ந்துட்டு இருக்கு. டாமினிக் கிளவுட் எம்பையர் மக்களால் கிசானி என்று அழைக்கப்படும் கிசானி வருது. கிசானி
எம்பிடிஎஸ்ல எம்எஸ்ஓபி போனதுக்கு அப்புறம் அந்த டீம் ஒழிக்கப்பட்டதா, முடிக்கப்பட்டதா, அழிக்கப்பட்டதா, முடிவடையப்பட்டதா அப்படின்னு இருந்துச்சு. ஒரு நேடு ட்ரோலோட நேடு கனெக்ட் ஆகும் விவசாயிக்கு. அவ்வளவுதான் நாக்கு. இரு சோஜி மறுபடியும் நேடு அள்ளி வீசிட்டு இருக்கான். ஜோன் தொட்டுச்சாவே எல்லாரும் ஆரம்பம் பண்ணிடுவாங்க. தவறு இழைக்கிறாங்களா? எஸ்ஓபிடிஎஸ் தவறு இழைக்கப்படுகிறதா? உள்ள போகணுமோ? உள்ள போகணும். 150 162 மீட்டர் ஜோனுக்குள்ள போகணும். எஸ்ஓபிடிஎஸ் 1000 மீட்டர் எடுத்துட்டு இருக்காங்க. உள்ள போகணும். அவுட் ஆஃப் ஜோன்ல மாட்டிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பயங்கரமா லெட் வரும். எடுக்கறாங்க, கார் எடுக்கறாங்க, ஜோனுக்குள்ள வராங்க. ஜோனுக்குள்ள போகும்போது ஏதாவது அணி இருக்குமா? முன்னாடி தான் 2-3 அணி இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி போவாங்க. ஆல்ரெடி டொட்டோட கார் போகுது. கூட ஜியூஸ் கிளம்பறான். ஐயோ எஸ்ஓபிடிஎஸ் உள்ள போகுது. உள்ள போமா? எஸ்ஓபிடிஎஸ் உள்ளால உயிரோட நுழைஞ்சாவே போதும். ஆனா நுழைய விடுவாங்களா எஸ்ஓபிடிஎஸ்? நுழைஞ்சிட்டு யூடியூப் சாகோ எடுத்துட்டு பாருங்க. ஒரு வெரியான பொசிஷன் எடுத்துறாங்க. உள்ள வர டீம் பிடிஎஸ் தான் எஸ்ஆர்பிடிஎஸ் அடிக்கிறான். சாக்கோ எஸ்ஆர்பிடிஎஸ் அடிக்கிறான். எஸ்ஆர்பிடிஎஸ் ரெண்டு பேரும் ஆஹார மாறணும். ரஸ்கார் எஸ்டிஆர் மட்டும் தான் இருக்காங்க. பொசிஷன் தான் விளையாடுறோம். தவறு இழைக்கிறானா ரஸ்கார்? எஸ்டிஆரும் தவறு இழைக்கிறானா? எஸ்டிஆர் பார்த்தாவே முடிச்சிருவாங்க. ரஸ்கார்ட் ஆள மாறின மனிதன். ரஸ்கார்ட் ஆள மாறின மனிதன். ரஸ்கார்ட் ஆள மேட்ச் முடிகிறதா? டாமினிக் பக்கத்திலே இருக்கான். வரான். டாமினிக் வந்து ஒரு நேடு பிசக்கா அப்படின்றான், போடுறான். டாமினிக் போட்டா எஸ்டிஆர் நீ முடியுமா? எஸ்டிஆர் டீம் முதல்லயே முடிஞ்சிச்சுனா இவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். வீட்டஸ்க்கு ஒரு பிளஸ். ரஷ்ஷா தூக்கிட்டான். ஓ 11 டீம் இருக்கு. இன்னும் 11 டீம் இருக்கு. டாமினிக் டீம்ல 2 பேர் இருக்காங்க. ஆனா ஜோனுக்குள்ள போகணும். எஸ்டிஆர் டீம் ஜோனுக்குள்ள போகணும். ஆனா எம்பிடிஎஸ்க்கு இன்னும் ஜோன் இருக்கு. எம்பிடிஎஸ் ஜோனுக்குள்ள இருக்கு, வீட்டுக்குள்ள இருக்கு, யாரும் பண்ண முடியாத இடத்துல இருக்கு. பிடிஎஸ் எங்க இருக்கு? பிடிஎஸ்ல ஒரு நாக்கு. பட் ஆனா கோஸ்ட் பிடிஎஸ் இப்பதான் ஜோஸ் டீம் வந்து பத்திரமா முடிச்சு. இந்த பக்கம் பாருங்க. ஸ்டார்ஸ் ஆஃப் பிடிஎஸ்ல 4 பேர் இருக்காங்க. ஓச்சா ஜோனுக்குள்ள போறோம். 130 மீட்டர் ஜோனுக்குள்ள போறோம். ஸ்டார்ஸ் ஆஃப் பிடிஎஸ் கீழ வந்து பாத்தீங்கன்னா 10 கில் 3 டீம் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஸ்டார்ஸ் ஆஃப் பிடிஎஸோட வெற்றியா? ஸ்டார்ஸ் ஆஃப் பிடிஎஸ் ஸ்டார் போட்டதுக்கு வருகிறதா? கிளவுட் அப் ஓ டொட்டோ சாகோ டொட்டோ கிளம்பிட்டா. சிங்கடோ கிளம்பிட்டா. உள்ள போறாங்க. டீம் லெவல்கிட்ட எஸ்ஓபிடிஎஸ் நேரா அடிச்சிராங்க. கசாக்ஸா டோல முடிக்கிறாங்க. பாராந்து வர வண்டியை டோல முடிக்கிறாங்களா? டோல ஆரமான 1 HP மறுபடியும் ஜோனுக்குள்ள போறான். எஸ்டிஆர் முடிவடைந்தார். அவன் டாமினிக் டீம் முடிவடைஞ்சது. எஸ்டிஆர் டீம் முடிவடைஞ்சது. பாயிண்ட் லீடிங். இந்த பாயிண்ட் முடிஞ்சது. இப்ப பிடிஎஸ் அடிச்சிச்சுனா பாயிண்ட் லீட் போயிடும். பிடிஎஸ் அடிச்சா பாயிண்ட் லீட் போறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு. எஸ்டிஆரோட மரணம் பிடிஎஸோட ஒரு முன்னேற்றமா? ஒரு டீமோட வீழ்ச்சி, இன்னொரு டீமோட எழுச்சியா? பிடிஎஸ் ஒரு டீம் உள்ளார போனா போதும், அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஆனா பிடிஎஸ் இப்ப எப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணணும். பிடிஎஸ் has to hold. பிடிஎஸ் 7 பாயிண்ட் எடுத்தா நம்பர் 1 பொசிஷன். 1 நம்பர் 1 போயிடுவாங்க. பங்கோஜின் 4 பேரு. பங்கோஜ் டீம்ல 4 பேருமே இருக்காங்க. இந்த பக்கம் யூடியூப் சாக்கோ, சிங்கர், ட்ரோலு, ஜியூஸ், டோட்டோ 4 பேரும் நேத்து நடந்ததுக்கு அப்படியே பழி வாங்குறதுக்காக காத்து கொண்டிருக்காங்க. இவங்க கோஸ்ட் நாக்கு டோட்டோ அடிச்சதுல கோஸ்ட் நாக்கு மூடிக்கிறாங்க. கோஸ்ட் தூக்குறாங்களா? டாப் 5 குள்ள வந்துரும். நீ பக்கத்திலே பங்கோஜி வேற பக்கம் ஃபைட் எடுத்துட்டு இருக்கான். கோஸ்ட் தூக்கிட்டாங்க. ராட்ரிக் 25 மீட்டர் ஜோனுக்குள்ள போணும். ஈசோ 36 மீட்டர் ஜோனுக்குள்ள போணும். கோஸ்ட் ஓபி ஜோனுக்குள்ள தான் இருக்கான். ஜோனுக்குள்ள இருந்து ஜோன் அவுட் போலாம். கோஸ்ட் ஓபி ஜோன் இல்ல ஜோன் அவுட். கோஸ்ட் ஓபி முடிக்கிறாங்க. பாங்கோஜி ஆஹாரம் நம்ம பாறையில தூக்கிட்டாங்க. எம்பிடிஎஸ் தூக்குறாங்க. டாப் 5 குள்ள நுழைந்தது. ஸ்லாட்டனை ஹோல்ட் செய்கிறது. நான் பிடிஎஸ் 1 நம்பர் 1. பெண்கள் 4 பேரா?
கோஸ்ப்ரோ மட்டும் தான். கோஸ்ப்ரோ முடிச்சா பிடிஎஸ் முடிஞ்சது. டாப் 3 குள்ள வந்தாங்க. டாப் 3 குள்ள வந்தாங்க. கார்ஜியா vs கிங் காங் ஃபைட்டா. கார்ஜியா vs கிங் காங் ஃபைட்டா. கார்ஜியா vs கிங் காங் ஃபைட் நடக்குது. கார்ஜியா vs கிங் காங் ஃபைட் நடக்குது. சாசா பிடிஎஸ் கார்ஜியா செய்யப்பட்டு கிங் காங் ஓடினாலும் சாசா பிடிஎஸ் நாங்க தான் அப்படியே வந்துட்டாங்க ப்ரோ. கிங் காங் கார்ஜிலாவை அடித்தது. மறுபடியும் கிங் காங் ரைவல்ரி எடுத்தது. பிடிஎஸ் ஐ அடித்து ஸ்டார்ஸ் ஆஃப் பிடிஎஸ் வெற்றி பெற்றது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த ஃபைட்டில் ரொம்ப நாள் அந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஜெயிக்காத இந்த எஸ்ஓபிடிஎஸ் ஜெயிச்ச ஒரே மேட்ச் அது பிடிஎஸ் அடிச்சு வெற்றி பெற்ற மேட்சா இருந்துச்சு. எஸ்ஓபிடிஎஸ் மீண்டும் எழுகிறதா? எஸ்ஓபிடிஎஸ் ஸ்டார் ஜொலிக்கிறதா?